எந்த ஒரு ஸ்காரும் வந்து நம்மளுடைய திறமைய பாதிக்காது இல்லைங்களா? நான் வந்து என்ன நெனச்சுட்டேன்னா, என்னுடைய கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப உடைஞ்சிருச்சுங்க. உடைஞ்சுட்டேன் நானு. லிட்டரலி வந்து என்னடா பிஃபோர் மேரேஜ் ஒரு ஒரு ஹைப் இருந்துச்சு. ஆஃப்டர் மேரேஜ் ஓகே. பட் ஸ்டில் கன்டின்யூ பண்றோம். பேபி வந்ததுக்கப்புறம் அது குறையுது. ஓகே. இது வந்து இன்னைக்கு நம்பனா நாளைக்கு இன்னொருத்தவங்க இல்லையா? இதுதான் இண்டஸ்ட்ரி. அது அந்தோட புரிதல் வந்து எனக்கு இருக்குதான். ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு தடங்கல் வந்துட்டே இருக்கு. போக முடியல, பண்ண முடியல அப்டின்னும்பொழுது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு தடவ வந்து எனக்கு இந்த மாரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது நான் யாருக்குமே தெரியாது. இத ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ரிவீல் பண்றேன். ஏன் நியூஸ்க்கு வரமாட்றீங்க அப்டின்னு அவ்ளோ மெசேஜஸ் வந்து கேட்பாங்க. மெசேஜ்ல கேட்கிறவங்க எல்லாருமே வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, பசங்க அவ்ளோ வந்து நம்ம மேல வந்து அவ்ளோ அக்கறையா இருக்காங்க அப்படின்றத நான் பார்த்தேன். ஓகே நம்ம ஒரு பெரிய அன்ப சம்பாதிச்சிருக்கோம். பெரிய கூட்டத்த சம்பாதிச்சிருக்கோன்றது பிரேக் ஆகி உட்காரும் பொழுது, அப்போ நான் இருக்கும் பொழுது என்ன தேடுறாங்களான்றத விட, நான் இல்லாத பொழுது யாரெல்லாம் என்ன தேடுறாங்க? அதுதானே அப்போ ரியல் சக்சஸ் நமக்கு. அப்பதான் எனக்கு புரிஞ்சது. ஓகே நம்ம ஒரு நல்ல ஒரு இதுல தான் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னானாலும் பரவால்ல திரும்ப வந்துரலாம் அப்படின்னு இருந்துச்சு. அகைன் ஒரு டைம் நான் லைவ் போட்டு இந்த இன்சிடென்ட் பத்தி பேசிரலாம். ஏன் நான் வரல? ஏன் வரமாட்டேன்னு கேக்குறாங்க. எனக்கு என்கிட்ட பதில் இல்ல. என்ன சொல்றதுன்னும் எனக்கு தெரியல. பேசிடலாம்னு யோசிச்சேன் நானு. இருந்தாலும் எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் இல்லையா? அது வரல எனக்கு. ஆனா இப்ப வந்து இல்ல. என்ன ஆனாலும் பாத்துக்கலாம். ஓகே. இந்த ஒரு ஸ்கார் வந்து நம்மளுடைய கான்ஃபிடென்ட்ட உடைக்க போறது கிடையாது. பிளஸ் நம்மளுடைய டேலண்ட்ட மாத்தி அமைக்க போறதும் கிடையாது இல்லைங்களா? திறமைன்றது வேற. இல்ல பியூட்டி வேற, திறமை வேற. சோ அதுல அந்த ஒரு கான்ஃபிடென்ட்ல அகைன் நான் திரும்ப வந்து ஜாயின் பண்ண ஆபீஸ்ல. ஜாயின் பண்ணி இப்ப போயிட்டு இருக்கு.